தேவனுடைய வெளிச்சங்கள் ஒரு பக்கம் மனச பக்குவப்படுத்தும், அதே நேரம் இன்னொரு பக்கம் மனச ஸ்திரப்படுத்தும். என்ன செய்யும்? கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்ப தேவன் மனச ஸ்திரப்படுத்துறதையும் பார்க்கிறாரு, மனச பக்குவப்படுத்துறதையும் பார்க்கிறாரு. இப்ப தேவன் பேச பேச பேச்சுக்கள் வெளிப்படுது. அந்த பேச்சுக்கள் மனச மெச்சூர்டாக்குது, முதிர்ச்சியாக்குது. இன்னொரு பக்கம் நல்ல இருதயத்தை, குழந்தை மாதிரி இருந்த இருதயம் வள வள கொல கொல, அந்த இருதயத்தை அப்படியே கல்லு மாதிரி உரமாக்குது, வைரக்கல் மாதிரி ஸ்ட்ரென்தன் ஆக்குது. இப்படித்தான், இதுதான் சரி, வேணான்னு பாரு, நடக்கும் பாரு, இது மாற்றமே இல்லை. என் ஃபெய்த்து, என் பார்வை மிஸ் ஆகாது, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தரையில விழாது. எப்படி அந்த உறுதி, எப்படி அந்த ஸ்ட்ரென்தன் ஆச்சு மனசு? இங்கெல்லாம் லேசா ஒரு தாக்குதலுக்கு தாங்க மாட்டியே, இப்ப நான் அசாட தொலைச்சிட்டு போயிட்டு இருக்கிற ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டேன். இந்திர உன்னால காத்திருக்க முடியாதப்பா, எவ்வளவு கஷ்டப்படுவேன். ஐயோ, என்னப்பா அசால்ட்டா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் மெச்சூர்டு, ஒரு பக்கம் ஸ்ட்ரென்தன். சூப்பர் ட்ரூத். நல்லா உள்வாங்க. ஆண்டருடைய வார்த்தை, ஆண்டருடைய பேச்சு இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க செய்யும். அப்ப ஆண்டவர் ஒரு டாபிக்கை தூக்கிட்டு பேச வராருன்னா இந்த ரெண்டு நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம மனசு ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு, ஊன்னு சொன்னா தாங்க மாட்டேங்கிறோம், லேசா ஒரு சந்தேகத்துக்கு தாங்க மாட்டேங்கிறோம், பொசுக்குன்னு விழுந்துடுறோம், அவ்வளவு வீக்கு அப்படின்னாலும் அவர் பேசுவார். அவர் பேச பேச ஸ்ட்ரென்த் ஆயிரும். என்ன இதுக்கடுத்தான் ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப ஆத்திரப்படுறாரு, சே பொறுமையே இல்லை கொஞ்சம் கூட, என்ன ரொம்ப பக்குவமே இல்லை அப்படின்னாலும் அவர் பேச பேச பக்குவம் அடைஞ்சிடலாம். பக்குவப்படும், மனசு பக்குவப்படும். ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டுமே வேற வேற காரியங்கள், ஆனா ரெண்டும் ஒரு விஷயத்துல நடந்து முடிஞ்சிடும். ஆமேன்.